ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியில திவ்ய தேசங்களுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வரோம். கிட்டத்தட்ட சோழ நாட்டு திவ்ய தேசங்கள், நடுநாட்டு திவ்ய தேசங்கள், தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு பார்த்துட்டு வரும் பொழுது மலைநாட்டு திவ்ய தேசமும் முடிஞ்சு இப்பொழுது பாண்டிய நாடு திவ்ய தேசத்துக்குள்ளதான் நம்முடைய யாத்திரையானது இருந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு திவ்ய தேசங்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்களை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி திவ்ய தேசங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்லயே சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தா கூட தெரியும் எதனால் இதற்கு திவ்ய தேசங்கள் என்று பெயர் அப்படின்னு. ஆழ்வார்கள் எந்தெந்த பெருமாளை சேவித்து பாடி மங்களாசாசனம் செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட திருத்தலங்களை நாம் திவ்ய தேசங்கள் என்று அழைக்கின்றோம். இந்த திவ்ய தேசங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னு பிராபல்யமாக சொல்லுவது உண்டு. பெருமாள் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே திவ்யம்தான். ஆனால் பெருமாள் இந்த சில திருத்தலங்களை மற்றும் திவ்ய தேசங்கள் என்று குறிப்பிட்டு அழைப்பது எதற்காக அப்படின்னா, மற்றதெல்லாம் திவ்யம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஆனா இந்த தலங்களுக்கு மேன்மை இன்னும் பன்மடங்கு உண்டு. எதனால் என்று பார்த்தால், பக்தர்கள் ஆழ்வார்கள் அந்த இறைவனை அனுபவித்த திருத்தலங்கள் என்பதினால் இறைவனுக்கே அந்த திருத்தலத்துல ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது. இறைவனுக்கு தன்னை எப்படி பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு சமயம் நாரத மகரிஷி பெருமாள்கிட்ட போய் கேட்டாராம், நீங்க எங்க இருக்கின்றீர்கள், வைகுண்டத்துல இருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்டாராம். அப்போ பெருமாள் அவருக்கு ஒரு பதில் சொல்கின்றார், நாகம் வசாமி வைகுண்டே, நான் வைகுண்டத்துல இருக்கிறதில்லையே அப்படின்னு சொன்னாராம். அப்போ யோகிகளுடைய ஹிருதயத்துல இருக்கின்றீர்களோ அப்படின்னு கேட்கின்றாராம். அதற்கு பெருமாள் பதில் சொல்றார், நான் யோகி ஹிருத்யே ரவௌ, நான் யோகிகளுடைய ஹிருதயத்திலையும் இருக்கிறதில்ல. அப்போ எங்குத்தான் பெருமாளே நீங்கள் இருப்பீர்கள் என்று கேட்ட பொழுது, மத் பக்தா எத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரத அப்படின்னு சொல்றாராம். என்னுடைய பக்தர்கள் எங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் செய்கின்றார்களோ, எங்கெல்லாம் இசை பாடுகின்றார்களோ, என்னுடைய புகழை பாடுகின்றார்களோ அப்படிப்பட்ட இடத்திலேயே நான் உள்ளேன் நாரதா, அங்கு என்னை நீ காணலாம் நாரதா, தத்ர திஷ்டாமி, என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமாளே நாரதர் இடத்துல சொல்கின்றார். அப்படி வேதம் நாதம் இவை இரண்டுமே இறைவனுடைய இரு கண்களாக இருக்கின்றது. அதனால தான் பெருமாளுடைய ஒரு புறப்பாடு ஆகும் பொழுது கூட இந்த ஆச்சரியத்தை நம்மளால பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா, பெருமாளுக்கு முன்னாடி போகும் பொழுது திவ்ய பிரபந்தாதிகள் என்று சொல்லக்கூடியவை ரொம்ப அழகாக சொல்லிக்கொண்டே அந்த பெரியோர்கள் எல்லாம் பாடிக்கொண்டே செல்வார்கள். நடுவுல பெருமாள் இருப்பார். பெருமாளுக்கு பின்னாடி பார்க்கும் பொழுது வேதம் என்று சொல்லக்கூடிய சம்ஸ்கிருதமானது, அது சம்பந்தப்பட்ட பெரியோர்கள் அவை சொல்லிக்கொண்டே அழகாக வருவார்கள். அப்படி இரண்டு மொழிகள், இரண்டு முக்கியமான பகுதி, வேதம் நாதம் என்று சொல்லக்கூடிய இரண்டு, இப்படி எல்லாவற்றையும் சேர்க்கும் பெருமாளாக இவர் இருக்கின்றார்னு சொன்னா மிகையாகாது. அப்படிப்பட்ட பெருமாளை ஆழ்வார்கள் சென்று பாடியதைத்தான் திவ்ய தேசங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த திவ்ய தேச பட்டியல்ல தான் நம்ம முதல்ல பார்க்கும் பொழுதே சோழ நாடு அப்படின்னு ஒரு பகுதி பார்த்தோம், அது மாதிரி நடுநாடுன்னு ஒரு பகுதி பார்த்தோம். எதனால இப்படி அப்படின்னா, நம்ம எல்லாரும் அந்தந்த பகுதியில எந்தெந்த திவ்ய தேசங்கள் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிட்டோமே. ஆனால் அந்த பகுதி பக்கம் போகும் பொழுது நம்ம அந்த பிரதேசத்துல இந்த திவ்ய தேசங்களை எல்லாம் ஒரு வழிக்கு எப்படி இருக்குமோ அதற்கேத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதற்காகத்தான் அதை சோழ நாட்டு திவ்ய தேசம் அப்படின்னு எல்லாம் பிரிச்சு பிரிச்சு சொல்றதுக்கான காரணம். முக்கியமா நதி தீரங்களை மையமாக கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோழ நாட்டு திவ்ய தேசம்னா காவிரி தீரத்துல இருக்கக்கூடியது, பாண்டிய நாட்டு திவ்ய தேசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தாமிரபரணி தீரத்துல இருக்கக்கூடியது, வைகை தீரத்துல இருக்கக்கூடியது, இவை எல்லாற்றையும் பாண்டிய அப்படின்னு சொல்கின்றோம். மலைநாடு அப்படிங்கும் பொழுது பாரத புழாவை சுத்தி எத்தனை திவ்ய தேசங்களை நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அந்த மாதிரி அந்த நதிகள் அதனுடைய ஒரு மேன்மை நம் எல்லாரும் உணருவதற்கு, அது மட்டுமல்லாது ஆழ்வார்களுடைய ஒரு பெருமை எப்பேற்பட்டது, அவர்களுடைய ஒரு பக்தி எப்பேற்பட்டது, எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் ஆழ்வார்கள் சென்றார்கள், எந்தெந்த பெருமாளை எல்லாம் பாடினார்கள்ங்கிறது தான் அந்த பகுதி பகுதியா நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த விதத்துல பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களைத்தான் நாம் தரிசித்து வருகின்றோம். இந்த பாண்டிய நாட்டு திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு
ஒரு சமாச்சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போ மற்ற பகுதிக்கும் பாண்டிய தேசத்திற்கும் என்ன ஒரு சிறிய வித்தியாசம் அப்படின்னா, மற்ற இடங்கள்ல ஆழ்வார்கள் சென்று பாடினார்கள். அவர்கள் பாடிய பிரபந்தாதிகள் எல்லாம் நமக்கு எங்க கிடைக்கின்றது என்று பார்த்தால் அது இந்த பாண்டிய தேசத்தில் தான் கிடைக்கின்றது. சைவமாகட்டும் வைணவமாகட்டும் தமிழ் மொழிக்கென்று ஒரு பெரிய பங்கு இந்த பாண்டிய தேசத்தில் நம்மளால காண முடிகின்றது. தமிழ் சங்கம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய சங்கங்களை பார்க்கிறோம். ஆனா இந்த தமிழ் சங்கங்களுக்கெல்லாம் மகுடமாக இருந்தது மதுரையில இருந்த தமிழ் சங்கமானது. ஏன்னா இறைவனே இந்த தமிழ் சங்கத்திற்கு அதிபதியாக இருந்திருக்கின்றார். குமரகுருபர சுவாமிகள் பரியந்தம் அத்தனை பேர் இந்த தென் மதுரை என்று சொல்லக்கூடிய பாண்டிய தேசத்தினுடைய தலைநகரத்திற்கு வந்து அங்கு எவ்வளவோ பாடல்கள் செந்தமிழினுடைய மேன்மை என்ன என்று நமக்கு உணர்த்தும் வண்ணம் பாடி இருக்கின்றார்கள். அந்த மாதிரி இந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்பது இறைவனை பக்தி சார்ந்த நாம் அடைவதற்கும் சரி, தமிழ் மொழி என்று பார்த்தாலும் சரி, இரண்டிற்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பாலமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட 4000 நமக்கு கிடைத்த பகுதி எதுன்னா இந்த பாண்டிய தேசம்தான். 4000 மட்டுமா நமக்கு தந்தது? ஆழ்வார்கள், கோதை, பெரியாழ்வார், நம்மாழ்வார் என்று அதோடு மதுரகவியாழ்வார் இத்தனை பேரையும் நமக்கு தந்தது இந்த பாண்டிய சாம்ராஜ்யம், பாண்டிய தேசம் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படி இந்த பாண்டிய நாட்டு திருத்தலங்களுக்கு அதனால மேன்மை சற்று கூட என்று கூட நம்மளால சொல்ல முடியும். அந்த விதத்துல பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றொன்றாக நம்ம பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது 82வது திவ்ய தேசம். இந்த 82வது திவ்ய தேசம் பாண்டிய நாட்டு பட்டியல்கள்ல பார்க்கும் பொழுது 5வது திவ்ய தேசம். மொத்தம் 18 திவ்ய தேசங்கள் பாண்டிய நாட்டுல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல 5வது திவ்ய தேசம், இதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா திருப்புளிங்குடி அப்படின்ட்டு பெயர். இதுக்கு முந்தின திவ்ய தேசம் பார்க்கும் பொழுது கூட அந்த பாசுரத்துல புளிங்குடி கிடந்தானே அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல இருந்தே ஆழ்வார் இந்த புளிங்குடியில இருக்கக்கூடிய இறைவன் சயனத்துல இருக்கிற பெருமாள்ங்கிறத நமக்கு உணர்த்துகின்றார். அப்படிப்பட்ட இந்த திருப்புளிங்குடி அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல பெருமாளுக்கு என்ன திருநாமம், தாயாருக்கு என்ன நாமங்கிறதெல்லாம் வழக்கம் போல நம்ம பார்த்து விடலாம். பெருமாளுடைய திருநாமம் காய்ச்சின வேந்தன் அப்படின்னு பேரு. காஷினி வேந்தன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் இருக்கின்றது. பெருமாள் கிழக்கே திருமுக மண்டலத்தோடு சயன கோலத்துல இருக்கிறார். புஜங்க சயனம்னு சொல்லக்கூடிய கோலத்துல நமக்கு சேவை சாதிக்கின்றார். தாயாருக்கு மலர்மகள் நாச்சியார், பூமகள் நாச்சியார் அப்படிங்கிற பெயர் எல்லாம் உண்டு. அதே போல புளியங்குடி வள்ளி அப்படிங்கிற ஒரு உற்சவ தாயாரும் இங்கு உண்டு. தனி கோவில் நாச்சியாருங்கிறது கிடையாது. எதனால அப்படிங்கிறத நம்ம சரித்திரம் பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்கலாம். அதே போல விமானம் வேதசார விமானம்னு பெயர். தீர்த்தம் வருண நீருதி தீர்த்தம் அப்படின்னு இதற்கு பெயர். இங்கு காட்சி கண்டவர்கள் வருணன், நீருதி, தர்மராஜன், இப்படி எல்லாருக்குமே பெருமாள் ஆச்சரியமான சேவை சாதிச்சுருக்கார். அப்படிப்பட்ட பெருமாளுடைய ஒரு சரித்திரம் எப்படி இருக்கு இந்த திருப்புளிங்குடி அப்படிங்கிறதுல முதலே பார்த்துட்டோம். நம்மாழ்வார் பாடியிருக்கார். நம்பாழ்வாருடைய ஒரு பாசுரத்தோடு தான் இன்று நம்ம தொடங்கி இருக்கின்றோம். 12 பாசுரங்கள் இந்த பெருமாள் பேர்ல ரொம்ப ஆச்சரியமாக அவர் பாடி இருக்கின்றார். அப்படி இந்த திருப்புளிங்குடியில பெருமாள் காஷினி சினவேந்தன் அப்படின்னு சொல்றோம், காஷினி வேந்தன் சொல்றோம், காய்ச்சின வேந்தன் அப்படின்னு சொல்றோம். எதனால இந்த திருநாமம் வந்தது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம். பெருமாளுக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய நாச்சியார்கள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது ஸ்ரீதேவியானவளோடு பெருமாள் பல நேரத்துல இருந்துட்டே இருக்கார். நித்தியம் வக்ஷஸ்தலத்துல வாசம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் ஸ்ரீதேவிக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் பூதேவி எப்பேற்பட்டவள் அப்படின்னு பார்த்தா, பெருமாள் எந்த ஒரு அவதாரம் எடுத்தாலும் அது இந்த பூமி தானே தாங்கிக்கிறான். அது மட்டும் அல்ல, எப்படிப்பட்ட கோலமா இருக்கட்டும், சயனமாகட்டும், பெருமாள் நின்றிருக்கக்கூடிய திருக்கோலமாகட்டும், வீற்றிருந்த கோலமாகட்டும், இவை அனைத்தையும் தாங்குபவளாக இருப்பவள் பூதேவி தான். ஆனால் ஒரு சமயம் இதே பூமிக்கு பெருமாள் ஸ்ரீதேவியோடு வருகின்றாராம். ஸ்ரீதேவியோடு பரம சந்தோஷமா இருக்கிறத பார்த்த பூதேவிக்கு மனசுல ஒரு சின்ன வேதனை ஏற்படுறதாம். ஸ்ரீதேவி நித்திய வக்ஷஸ்தலத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கா. அதோடு பார்க்கடல்ல இருக்கும் பொழுதும் சரி, வைகுண்டத்துல இருக்கும் பொழுதும் சரி, அவ பிரியறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. ஆனால்
இறைவன் இந்த பூமிக்கு வந்த போது கூட என்னோடு நேரம் செலவழிக்காது, என்னோட ஆனந்தமா இருக்காம ஸ்ரீதேவியோடைய தன்னுடைய காலக்ஷேபத்தை பண்ணிட்டு இருக்காரு, இது எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கேன்னு அவன் நினைச்சாளாம். அப்படி நினைச்ச பூதேவியானவள் தன்னுடைய வருத்தத்தினால அந்த பூமியாக இருக்கக்கூடியவளே ஒரு இருளை தந்து விட்டு கீழே பாதாளத்துக்கு செல்கின்றாளாம். அப்போ எல்லாமே இருண்டு விட்டது. தேவர்கள் செய்ய வேண்டிய யாகங்கள் எல்லாம் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னென்ன உயிரினங்கள் வளரணுமோ அதெல்லாம் வளர மாட்டேங்கிறது, அழிவுக்கு ஒரு மார்க்கமாக இருக்கு. அப்போ அத்தனை தேவர்களும் நேரா வந்து பெருமாளை முறையிட்டார்களாம். இந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது, பூதேவி ரொம்ப மனசு வேதனைப்படுறதுனால நமக்கு கிளேசங்கள் ஏற்படுகின்றது, அதனால நீங்கத்தான் போய் எப்படியாவது பூதேவியானவளை சமாதானம் செய்ய வேண்டும், அப்பத்தான் எல்லாம் பழையபடி இங்கு சரியாகும் என்று சொல்ல பெருமாள் அந்த சமயம் பூதேவிக்காக இறங்கினாராம். இறங்கி சென்று பூதேவியை பார்த்து பெருமாள் அவளை சமாதானம் படுத்தி, நீயும் ஸ்ரீதேவியும் ஒத்தர்கொத்தர் சளைத்தவர்களே கிடையாது, ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம்தான். ஸ்ரீதேவி எப்படியோ அப்படித்தான் நீயும் எனக்கு, நீங்கள் இருவருமே உயர்ந்த குணம் கொண்டவர்கள், அதனால இந்த மாதிரி ரொம்ப எளிமையா சாமானிய மக்கள் நடந்து கொள்ளும் மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்றதையும் சொன்னார். பூதேவியும் தான் செய்ததை உணர்ந்தாள். என்ன இருந்தாலும் கணவர் ஒரு பக்கம் அப்படின்னாலும் குழந்தைகளை பத்தி நம்ம யோசிக்காத விட்டுட்டோமே அப்படின்னு நினைத்த பூதேவியானவள் பெருமாளிடத்துல சரணடைந்தாராம். பெருமாள் உடனே என்ன பண்ணினார், ரெண்டு பேருக்கும் ஏகாசனத்தை இந்த இடத்துல கொடுக்கிறாராம். பாத சேவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பெரிய மூர்த்தியா இன்னைக்கு அந்த கோவிலுக்கு போனா நம்ம பார்க்க முடியும். ஒரு பக்கம் ஸ்ரீதேவி தாயார், மற்றொரு பக்கம் பூதேவி தாயார் பெருமாளுக்கு அழகா பாத சேவனம் ஒரே மாதிரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க கர்ப்ப கிரகத்துல போய் நின்னா பெருமாள் திருவடியை இங்க சேவிக்க முடியாது. ஏன்னா பெருமாளுடைய திருவடியை மறைத்து கொள்ளும் வண்ணம் தான் இந்த இரண்டு தாயார்களுடைய ஒரு சேவையும் இருந்துருக்கு. அப்ப பெருமாளுடைய திருவடியை எப்படி பக்தர்கள் சேவிப்பது அப்படின்னா, சுத்தி வந்தோமே ஆனால் அந்த இடத்துல பெருமாள் திருவடி தெரியற மாதிரி சின்னதா ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கு. அங்க ஒரு 3 படிக்கட்டு அப்படி வச்சிருக்கா. அந்த படிக்கட்டு மேல நம்ம போய் ஏறி பார்த்தோம்னா பெருமாளுடைய திருவடியை ஆனந்தமாக நாம் சேவிக்க முடிகின்றது. அப்படி பூதேவிக்கு வேந்தன், காஷினி அப்படின்னு சொன்னா பூமி இல்லையா, பூமிக்கு நாயகனாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால காஷினி வேந்தன் அப்படிங்கிற திருநாமம் பெருமாளுக்கு இங்க ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய நாமமாக இருக்கு. அது ஒரு பக்கம். மற்றொரு சரித்திரம் பார்க்கும் பொழுது இன்னும் ஆச்சரியமாக நமக்கு இருக்கின்றது. வசிஷ்டர் அப்படிங்கிற முனிவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வசிஷ்டர் முனிவருக்கு ஒரு புத்திரன் உண்டு. அந்த புத்திரனுக்கு சக்தி அப்படின்ட்டு பெயர். வசிஷ்டருடைய புத்திரன் சக்தியானவர் ஒரு சமயம் இந்த பிரதேசத்துல வரார். இங்க ஒரு அந்தணர் இருக்கார், வேத பிராமணர் இருக்கார். அவருக்கு யக்ஞ சர்மா அப்படின்ட்டு பேரு. இந்த யக்ஞ சர்மாவை பார்க்கணுங்கிறதுக்காக வசிஷ்டருடைய புத்திரரான சக்தி வரார். ஆனா யக்ஞ சர்மாவோ அந்த சமயத்துல தன்னுடைய மனைவியோடு உல்லாசமாக பேசிந்து ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு தருணமாக இருக்கு. அப்போ இவர் வந்ததை அவர் கவனிக்கலையாம். யாரு? யக்ஞ சர்மா சக்தி முனிவர் வந்தத, அதாவது வசிஷ்டருடைய புத்திரனான சக்தி முனிவர் வந்தத யக்ஞ சர்மா கவனிக்காது அவருடைய மனைவியோடையே இருந்துருக்கார். அதனால என்னாச்சு, வந்த ரிஷிய கவனிக்கல என்று நினைத்த சக்தி முனிவர் யக்ஞ சர்மாவுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாராம். என்ன சாபம்? அரக்கனாக மாறுவியாக அப்படின்னு சொல்ல அவர் ஒரு ராட்சசனாக மாறிவிட்டார். தன்னுடைய தவறை உணர்ந்த யக்ஞ சர்மா சக்தி முனிவரை சரணடைந்த பொழுது இந்த சாபத்தில் இருந்து எனக்கு எப்ப விமோச்சனம் அப்படின்னு கேட்டாராம். அப்போ இந்திரன் ஒரு சமயம் இங்க வந்து யாகம் செய்வார், அந்த யாகத்தின் பொழுது உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். இவரோ விமோச்சனத்துக்காக காத்து கொண்டபடி அந்த இடத்துலயே இருந்துருக்கார். இங்க இந்திரனும் இந்திராணியும் மகிழ்ச்சியா இருக்கிற சமயத்துல ஒரு ரிஷி மானுருவம் கொண்டு அவருடைய மனைவியோட ஆனந்தமா இருக்கார். அப்போ அதை பார்த்த இந்திரன், இந்த மான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு என்ன தோணித்தோ தெரியாது, தன்னை அறியாது அந்த ஆண் ரிஷி மானை அவர் வதம் செய்ய ஹிம்சை பண்ண போகின்றாராம்.
அப்ப வதம் செய்த பொழுது அந்த சாபம் அவருக்கு ஏற்பட்டது. இந்திரன் தன்னுடைய சோபை அனைத்தையும் இழந்தாராம். அப்ப இந்திரனுக்கு இந்த சாபத்திலிருந்து எப்படி விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல யாகம் செய்ய வேண்டும் என்று சொல்ல பல தீர்த்தங்களில் நீராடி விட்டு தேவேந்திரன் இந்த திருத்தலத்துக்கு தன்னுடைய யாகத்தை செய்கின்றாராம். யாகத்தை தொடங்கும் பொழுது இந்த ராட்சசன் அந்த யாகத்தை கலைக்கிற மாதிரி வருகின்றாராம். தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் அந்த ராட்சசனை ஒரு போடு போடுறார். அப்பவும் ஒன்னும் முடியல. கடைசியில அந்த ராட்சசன் வஜ்ராயுதம் பட்ட மாத்திரமே தான் யாருங்கிற அந்த நினைவு பெருமாளை சரணடைகிறாராம். பழையபடி என்னுடைய ரூபம் எனக்கு கிடைக்கணும், எனக்கு விமோசனம் கிடைக்கணும், ரூபம் கிடைக்கிறதோ இல்லையோ இந்த சாபத்திலிருந்து எனக்கு ஒரு விமோசனம் கிடைக்கணும் என்று சொல்ல, அந்த சமயத்துல இந்திரனும் யாகம் செய்ய அந்த யாகத்தில் இருந்து பெருமாள் ஆச்சரியமாக தோன்றினாராம். ஆச்சரியமாக தோன்றிய பெருமாள் இந்த அரக்கனையும் வதம் செய்ய அப்படி எழுந்தாராம். அப்படி எழுந்து வதம் செய்தாரோ இல்லையோ அந்த அரக்கருக்கு சாப விமோசனமானது ஏற்படுகின்றது. அவருடைய சாபமும் தீர்ந்தது, இந்திரனுடைய சாபமானதும் தீர்ந்தது. 2 சாபங்களையும் தீர்த்த பெருமாள் இங்க இருக்கக்கூடிய புளிங்குடி பெருமாள். அப்படிப்பட்ட இந்த புளிங்குடி பெருமாள் காய்ச்சினத்தோடு அரக்கரை அழித்ததனால் காய்ச்சின பெருமாள் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் இவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கின்றது. அதோடு ராமானுஜர் ஒரு சமயம் இங்க வருகின்றாராம். இங்கு வந்த உடனே நம்ம ஆழ்வாருடைய பாசுரத்துல அவர் பாடியிருக்காரு இல்லையா, முதல்ல பாடின பாட்டிலேயே என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா, உன்னுடைய பாத சேவனம் ஸ்ரீதேவியும் பூதேவியும் செய்யறாளே, பக்கத்துல தானே நான் இருக்கேன், கூப்பிடுற தூரத்துல தானே நான் இருக்கேன், என்ன கூப்பிட்டா நானும் பாத சேவனம் பண்ண மாட்டேனா, எனக்கும் அந்த பாக்கியத்தை தரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கின்றாராம் நம்மாழ்வார். இந்த பாசுரமானதையே சொல்றா. யாரு? ராமானுஜர் ஒரு பெண்ணை பார்க்கிறாராம், அந்த கோவில் அர்ச்சகரோட பொண்ணு. அந்த பொண்ணின் இடத்துல போய் ராமானுஜர் கேட்கின்றாராம், இங்கேந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். ஆழ்வார் திருநகர் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த பெண் சொல்றாளாம், கூப்பிடுற தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றான். கூப்பிடுற தூரம்னா அது எப்படி அப்படின்னா, நம்மாழ்வாருடைய பாசுரத்தையே சொல்லி ராமானுஜருக்கு அந்த குழந்தை சொல்றாளாம். அப்போ ராமானுஜர் நினைச்சார், எவ்வளவு அழகா பாசுரத்தை வச்சு நமக்கு வழிய சொல்லிட்டாளே அப்படின்னு அந்த குழந்தைய மெச்சினாராம் ராமானுஜர். இப்படி திருப்புளிங்குடியில இருக்கக்கூடிய அந்த பெருமாளின் மேன்மைக்கு ஈடு இணையே கிடையாது. நம்மாழ்வார் அழகாக மங்களாசாசனம் செய்த அந்த பெருமாளை நாம் பிரார்த்தித்து அவருடைய பேரருளை பெறுவோமாக. நம்மாழ்வாருக்கு பெருமாள் காண்பித்த குணம் இங்க மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி 2 திருத்தலங்கள் பார்த்தோம். அப்படி அந்த 3 திருத்தலங்களுக்கும் சேர்த்து பெருமாள் நம்மாழ்வாருக்கு காண்பித்த குணம் என்ன அப்படின்னா, போக்ய பாத தத்வரை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி அந்த பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு கூறி அவருடைய பேரருளை பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.